வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று பாண்டிச்சேரியில பாமக நடத்திய கூட்டத்தில் நடந்த குளறுபடிகள். அப்பாவும் பிள்ளையும் மேடையிலேயே அடிச்சுக்காத குறையா சண்டை. இந்த ஒரு படத்துல கூட வருமே, பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்னு. அது மாதிரி அப்பாவும் பிள்ளையும் மேடையிலேயே போட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன, அதன் பின்னணி என்ன, அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் தகராறு நடக்குது அப்படிங்கிற செய்திகளை தான் நம்ம தொடர்ந்து இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அன்புமணி ராமதாஸ் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு நிறைய லஞ்சம் வாங்கிட்டு அனுமதி கொடுத்ததாக அவர் மேலே ஏற்கனவே ஒரு புகார் இருக்குது. அந்த புகாரின் காரணமாக கேத்தன் தேசாய் யாரோன்னு நினைக்கிறேன், அது நிறைய சிக்கல் அதுக்குள்ளே ஃபுல்லாக டீப்பாக போக வேண்டாம். அப்படி ஒரு சிக்கல் இருப்பதன் காரணமாக அன்புமணி பாஜகவோடு இணக்கமாக போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதே நேரத்தில் ராமதாஸ் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா அவர் அதிமுகவோடு தான் போகணுன்னு அவர் விருப்பப்படுறாரு. அவருக்கு திமுக கூடவோ இல்லை அதிமுக கூடவோ தான் போகணுன்னு விருப்பம். திமுகவில் இப்போதைக்கு இடமே கிடையாது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஏன்னா விசிகாவை விட்டு கொடுப்பதற்கு திமுக தயாராக இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாம் கடந்த காலங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். விசிகாவும் திமுகவை விட்டு கொடுப்பதாக இல்லை, திமுகவும் விசிகாவை விட்டு கொடுப்பதாக இல்லை. இரண்டு கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பாமகவுக்கு இப்போதைக்கு திமுக கூட்டணியில் இடம் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீ ரைடு விட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட கூட்டணியை பாஜகவில் இருந்து பிரித்து கொண்டு வந்துட்டார். இப்போ சிக்கல் என்ன ஆகி போச்சுன்னா பாமகவுக்கு சிக்கல் ஆகி போச்சு. பாமகவுக்கு ஏதோ 2-3 சீட்டாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று திமுக கூட்டணி இல்லை அதிமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அன்புமணிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியின் காரணமாக அவர் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வர்றதுக்கு அவர் தயாராக இல்லை. இப்படி ரெண்டு பக்கமும் சிக்கலாக இருக்கு. கட்சியின் நிறுவனர் அப்படின்ற முறையில் ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாரு, நம்ம அதிமுக கூட போகணுன்றாரு. ஆனால் இவர் கட்சி தலைவர்ன்ற முறையில் அன்புமணி என்ன சொல்றாரு, நாம் பாஜக கூட தான் போகணும் அப்படின்றாரு. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல்ல பாமக மாட்டிக்கிட்டு முழிக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அன்புமணி சொத்து பிரித்ததுலேயே அவருக்கு கொஞ்சம் சில வருத்தங்கள்லாம் உண்டு போல இருக்கு. அது யாருக்கு, அவரது சகோதரிக்கு தான் பிரித்து கொடுத்தாங்க. அதுக்கே அவருக்கு ரொம்ப வருத்தம் போல இருக்கு. இதில் ராமதாஸை பொறுத்தவரை அவருக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணிக்கு ஆண் வாரிசு இல்லை, எல்லாருமே 3 பேரும் பெண் குழந்தைகள் தான். இப்போ கட்சிக்கு ஒரு பெண்ணை தலைவியாக எப்படி போடுறது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு போல இருக்கு. அதுக்கு காரணம் அவரது ஆணாதிக்க சிந்தனை தான் காரணம். கட்சிக்கு தலைமைக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னா எந்த கட்டணமும் கிடையாது, தாராளமாக வரலாம், இறங்கி வேலை செய்யறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யலாம். ஆனால் ராமதாஸ் தன்னுடைய அந்த சாதிய ஆணாதிக்க சிந்தனை அதுதானே சொல்றாரு, சத்திரியன்னா அப்படி இருக்கணும், அப்படி தோடெல்லாம் தூக்கிட்டு அப்படின்ட்டு போகணும்னு. அப்போ அந்த ஆணாதிக்க சிந்தனை தான் அவருக்கு என்ன பண்ணுது, இந்த பெண்கள் தலைமைக்கு வந்தால் சரியா இருக்காது, நமக்கு நம்ம குடும்பத்திலேருந்து ஒரு ஆம்பளை வாரிசு ஒன்று வேணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் போது என்ன சிக்கல் ஆகுதுன்னா, அன்புமணிக்கு ஆண் குழந்தைகள் இல்லை, அப்போ பெண் குழந்தைகள் தான் இருக்கு. இப்போ அவரோட தங்கைக்கு அந்த பையன் இருக்கிறாப்புல முகுந்தன், பரசுராமன் முகுந்தன் அப்படின்ற அந்த பையன் இருக்கிறான். இப்போ அந்த பையனை கொண்டாந்து இளைஞர் அணி தலைவராக ராமதாஸ் அறிவிக்கிறார். அறிவிக்கும் போதே நேரடியாக ஓப்பனாக மேடையில் வச்சு அன்புமணி நேராகவே தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்.
அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டாந்து இளைஞர் அணியில் போடுறீங்க அப்படின்னு நேரடியாகவே அவர் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போன தேர்தலையே நாடாளுமன்ற தேர்தலில் கடலூரில் இந்த முகுந்தன் என்பவரை நிறுத்துவதாக இருந்தது. ஆனால் அன்புமணி செஞ்ச இன்னொரு வேலையில் சம்மந்தம் இல்லாமல் கொண்டு போய் காங்கிரஸ்லேருந்து இவரை, அதாவது இவங்க இருக்காங்கல்ல, காந்திமதி இருக்காங்களே, இவரோட சகோதரி, அவங்களோட மாமனாரை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. எப்படி பண்ணுறாரு பாருங்க. காங்கிரஸ் கட்சியில் சொல்லி பேசி அந்த சீட்டை வந்து நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி அவரை பேசி தூண்டி விட்டு அவங்க மாமனாரை நிப்பாட்டி வைக்கிறாங்க கடலூரில். அப்போ என்ன சிக்கல் வருது? இப்போ தாத்தாவுக்கும் பேரனுக்கும் போட்டின்ற மாதிரி வந்துடும். 2 பேருமே வன்னியர்கள் தான். ஆனால் அந்த வன்னியர் ஓட்லேயே எப்படி வருதுன்னா நேரடியாக தாத்தாவும் பேரனும் போட்டி போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துடும்ன்றதுனால கடைசியாக அந்த திட்டத்தை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டார். வேண்டாம் அப்படின்னு. கடலூர் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்க இடம் அப்படின்றதுனால அங்கே நிப்பாட்டலான்னு அதில் பிளான் பண்ணாங்க. அதுவும் நடக்கலை. அதுக்கும் அன்புமணி செக் வைக்கிறாரு. ஸோ அன்புமணி வந்து தொடர்ந்து, அதாவது பல கட்சிகளில் இந்த மாதிரி குடும்ப அரசியல்லாம் இருக்குன்றது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுலலாம் ஒரு பெரிய சிக்கலும் இல்லை, அதை ஒத்துக்கிறதுல. அது காங்கிரஸ்லேருந்து இந்தியா பூரா எல்லா கட்சிகள்லேயும் அந்தந்த தலைவர்களுக்கு பிறகு அவங்களோட பிள்ளைங்க தான் வந்திருக்காங்க. அதனால நம்ம பாமகவில் வந்து வாரிசு அரசியல் அப்படின்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. அவங்க தான் பேசுவாங்க திமுக வாரிசு அரசியல்னு. அப்படி பேசிட்டு கடைசியில் இப்போ எங்கே வந்து நிற்குது? ஓப்பன் மேடையில் அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்க. பக்கத்தில் அவர் ஜி.கே. மணி வந்து பரிதவிக்கிறார், என்ன பேசுறதுன்னே தெரியாமல். இவர் மைக்கு தூக்கி அடிக்கிறாரு, மைக்கு தூக்கி கீழே போடுறாரு அன்புமணி. சரின்னா அந்த மைக் எடுத்து சரி இப்படியாக கூட்டம் முடிய போகுதுன்னு அவர் அறிவிக்கலான்னு பார்த்தாருன்னா இல்லைன்ட்டு அவர் மைக்கை பிடுங்கிக்கிறார். பிடுங்கிட்டு சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, எல்லாரும் பார்க்கணும், நாங்கள் வந்து பாருங்கள் அப்படின்றாரு. இதோட அர்த்தம் என்ன? கட்சியை உடைக்க போகிறாரா? கட்சியை உடைச்சாருன்னா கண்டிப்பாக ராமதாஸும் சரி அன்புமணியும் சரி இருவருக்குமே அது வந்து ஒரு பெரிய சிக்கலை தான் உருவாக்கும். கரெக்டாக? ஏன்னா இப்போ இவரை பொறுத்தவரை, மருத்துவரை பொறுத்தவரை, 2 பேருமே மருத்துவர் தானே, பெரிய மருத்துவரை பொறுத்தவரை எப்படியாவது கட்சிக்கு அங்கீகாரத்தையாவது வாங்கி வரணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா கட்சியோட அங்கீகாரம் போய் பல வருஷமாச்சு. இப்போ அந்த கட்சியின் அங்கீகாரமே திரும்ப கிடைக்காம இன்னும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் அவருக்கு இன்னொரு சிக்கல் என்னென்னா, விசிகாவுக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அப்போது நாங்கள் எங்களுடைய அரசியலே வந்து விசிகாவுக்கு எதிரான அரசியல்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேர்தல் கமிஷனோட அங்கீகாரமே கிடைக்கலன்றதே ஒரு பெரிய செட்பேக்கு. அப்போ அந்த செட்பேக்கையாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் அதிமுக கூட தான் போகணும் அப்படின்றாரு. இவர் என்ன சொல்கிறார் அன்புமணி, நீங்கள் அதிமுக கூட போனீங்கன்னா பாஜகக்காரன் என் மேலே ரைடு விடுவான் அப்படின்றாரு. அப்போ இவருக்கு பாஜக விட்டு வெளியே வர வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஏன்னா பாஜகவால் பாமகவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் பாமகவால் பாஜகவுக்கு ஒரு சில பிரயோஜனம் இருக்குது. அந்த வன்னியர் பெல்ட்டில் உள்ள ஓட்டுகள்லாம் அவங்களுக்கும் சேர்ந்து கிடைக்குது அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அதிமுகவோடு சேர்ந்தாதான் பாமகவுக்கு கூட்டணியால் கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்கும். அப்போ அதை வந்து ராமதாஸ் தொடர்ந்து அதையே நெருக்கிறாரு. இவர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக, கட்சியின் நலனுக்காக இல்லை, தன்னுடைய பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், நம்ம மேலே ரைடு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அவர் வந்து பாஜக விட்டுட்டு வரமாட்டேன்றார். இப்போ இந்த சிக்கல் வந்து பல காலமாக பாமகவில் ஓடிக்கிட்டே இருந்த சிக்கல் தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது, ரொம்ப பழைய சிக்கல் இது. இந்த சிக்கல்ல இப்போ அதாவது இப்படி சொல்லலாம், ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டுன்றாரு. அன்புமணி என்ன சொல்றாரு, பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்றாரு. சொத்துன்னு நான் சொல்றது வேற எதுவும் இல்லைங்க, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தான் சொல்றேன். ஐயா ராமதாஸ் என்ன சொல்றாரு மேடையில, இந்த கட்சி நான் பார்த்து உருவாக்கின கட்சி அப்படின்றாரு. அது உண்மைதான், அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வெறுமன வன்னியர் சங்கமாக இருந்ததை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போய் பல போராட்டங்கள், எம்ஜிஆர் காலத்தில் பல போராட்டங்கள், சாலை மறியல்கள், மரத்தை வெட்டி ரோட்டில் போட்டு அதிலேருந்து பல்வேறு போராட்டங்களை செஞ்சு இந்த கட்சியை ஓரளவுக்கு வளர்த்து கொண்டு வந்தது அவர் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் எப்போது அதை வந்து வெறும் வன்னியர் கட்சின்னு கொண்டு போக ஆரம்பித்தாரோ அன்றைக்கே அவருக்கு சனி பிடிச்சிருச்சு. அதனால தான் அவருக்கு வந்து அதன் பிறகு அந்த கட்சி வந்து சாதிய கட்சியாக மாறி போனது. இல்லை என்றால் உண்மையை சொல்லப்போனால் திமுக அதிமுகவுக்கு நேரடியாக
ஒரு டஃப்பான ஒரு சண்டை ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியாக அது உருவாகி இருக்க வேண்டிய கட்சி. ஆனால் அந்த கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு தன் கட்சியில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கெல்லாம் தர வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப கட்சியாகவும் அரசியலிருந்து சாதிய கட்சியாகவும் மாற்றி தான் பாமக இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போச்சு. அது இப்போவாது ராமதாஸ் உணர்றாரானா இப்போவும் உணர்ற மாதிரி தெரியல. இப்போவும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தன் பேரன் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவர் கட்சி அவர் ஆசைப்படுவாரு. அதை பற்றி நம்ம அந்த கட்சி உறுப்பினர்கள் தான் கவலைப்படணும். உங்களுக்கு என்ன சார் கவலை? திமுகவை பற்றி சொன்னால் மட்டும் அது அந்த கட்சியோட பிரச்சனையாச்சே, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களே. அப்போ பாமகலையும் அதே தானே சார், கட்சியில் அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்றதை அவங்க கட்சிக்காரங்க தானே முடிவு பண்ணணும். நீங்கள் யார் அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் கூற்று அது உண்மையாக இருந்தாலும் கூட இதை பற்றி நாம் பேச வேண்டிய காரணம் என்ன? மேடையிலேயே அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிட்டது தான். அதனால தான் நம்ம பேசுகிறோம். இல்லைன்னா நம்ம இதையே பேச போகிறோம். அவங்க பொதுக்குழுவில் சைலண்டாக அவங்க முடிவு எடுத்து அவங்களே முடிச்சுட்டு இருந்தாங்கன்னு. ஏன்னா இந்த சண்டை வீட்டில் போட வேண்டிய சண்டை, வீட்டுக்குள்ளே அப்பாவும் பிள்ளையும் போட வேண்டிய சண்டையை மேடையில் கொண்டாந்து கட்சியோட பொதுக்குழு மேடையில் வச்சுக்கிட்டு சண்டையை போட்டிருக்காங்க. ஸோ 2024 வரை பாமகவின் தலைமையகம் தைலாபுரமாக இருந்தது போக, இனிமேல் பாமகவின் தலைமை செயலகம் செயல்பாட்டு நிலையம் பனையூரா அல்லது தைலாபுரமா அப்படின்ற கேள்வியோட 2025 இவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த சண்டையை குறித்த உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.